சினிமா வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்சி செலக்ட் பண்ணதா? இல்ல 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 ஏன்? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு ப்ரொஃபஷன் ஆக்சுவலி. இப்போ கூட எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சா நான் போயிடுவேன். அதான் நடந்தது. ஆமா, எனக்கு வந்து கடவுள்ல பிலீஃப் வந்ததே சினிமாக்கு அப்புறம் தான். ஏன்னா எங்க அப்பா வந்து பிலீவ் பண்ண மாட்டாங்க. சோ நானும் கடவுள் பக்தி கிடையாது. இல்ல இப்போ வந்து அவங்க ஓகேன்னு அவங்க இருக்கு. அந்த டைம்ல இல்ல, அக்னாஸ்டிக். இட்ஸ் a wonderful human being but he's agnostic. I don't know. எனக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை அந்த மாதிரி. ஸோ நம்மளும் அந்த மாதிரி தான் வீட்டில் இருந்தோம். பட் இந்த ப்ரொஃபஷன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கிளியரா புரிஞ்சுது, நம்ம கையில இல்லாதது ஏதோ ஒரு இன்னும் ஸ்ட்ராங்கர் ஒரு ஹேண்ட் வந்து நம்மள இது பண்ண வைக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு ப்ரொஃபஷன் ஆக்சுவலி. இப்போ கூட எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சா நான் போயிடுவேன். My God, you're an excellent artist. That's the irony. I think it's very funny. But நான் சொன்ன அது வந்து ரொம்ப அன்கிரேட்ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஸோ நான் நிறைய சொல்ல மாட்டேன். ஆனா என் பர்சனாலிட்டிக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான. என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? சப்போஸ் நீங்க சினிமால வரலன்னா என்ன மாதிரி வரணும்? ஆக்சுவலா எனக்கு ரொம்ப I wanted a very normal life. Yeah, I wanted to be a pilot. I wanted to be a pilot because I wanted to travel. எது இப்போ நான் ட்ராவல் பண்ண முடியும், ஃப்ரீயா இருக்க முடியும். நம்ம ஒரு ஆக்ட்ரஸ் ஆனால் ஃப்ரீயா இருக்கிறதெல்லாம் மறந்து போனோம். ஸோ தட் இஸ் மை ட்ரூ நேச்சர். ஐ லைக் ட்ரீஸ், ஐ லைக் டு வாக், ஐ லைக் டு கோ டு த பார்க். எனக்கு ஒரு நார்மல் லைஃப் ஃப்ரீயா இருக்கணும், அந்த ஒரு நேச்சுரலாக இருக்கணும். ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லை. ஸோ சம்டைம்ஸ் ஐ ஸ்டில் திங்க், இஸ் இட் வர்த் இட்? தேவையா இது? உங்க வீட்டில் யாரும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க உங்களுக்கு? எங்கள் அப்பா ரொம்ப எப்பவுமே சப்போர்ட்டிவ் தான். ஸோ அப்போ பிடிக்கலன்னு சொன்னீங்க சினிமா, ஆனால் வந்து பரவாயில்ல நடி அப்படின்னு சொன்னது அப்பாவா? இல்லை அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாமே என் டிசிஷன் தான். பண்ணணும்னா அவங்க எங்கள் பேரண்ட்ஸ் வந்து இன்டர்ஃபியரே ஆகலை இப்போ வரைக்கும். அவங்க மட்டும்தான். நான் இப்போ எப்போ பார்த்தாலும் நான் போய் எனக்கு போதுமா, எனக்கு ஃபினிஷ் எனக்கு நெக்ஸ்ட் வேறு ஏதாவது நான் பண்ணுறேன், ஐ ஃபைண்ட் சம் அதர் பிளேஸ், ஏதாவது ஒரு காமாக ஒரு இடம் பார்த்து நாங்கள் ஆமாம்மா கரெக்ட் நீ விட்டுடு, லைக் ஒன்லி மை பேரண்ட்ஸ் வில் சே நீ விட்டுடு, இல்லைன்னா வேற யாரும் சொல்ல என்ன பேசுறீங்க நீங்கள், நோ வே யூர் ஜஸ்ட் சும்மா டோன்ட் டாக் நான்சென்ஸ் நல்லா சொல்லுவாங்க. நான் எவ்வளோ இல்லைங்க நான் நிஜமாக சொல்கிறேன். எனக்கு ஸோ ரீசெண்டாக நேஷ்னல் அவார்டுக்கு முன்னாடி நான் நினச்சேன் சைலண்டாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறேன், யாருக்குமே தெரியாது நான் எங்கே போனேன்னு. எங்கேயாவது போயிட்டு நான் வேற ஏதாவது பண்ணுறேன்னு நினச்சேன். அப்போ கரெக்டாக நேஷ்னல் அவார்டு வந்தது. அதான் காட் தூக்கி விடு. இட்ஸ் லைக் நல்ல ஆர்டிஸ்ட் சினிமாவுக்கு போகக்கூடாது, நல்ல ஆர்டிஸ்ட் சினிமாவில் வேணும், புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ரேவதி, ராதிகா, எல்லாமே வெரி எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட். அண்ட் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியார், எவ்வளோ பேர் நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு எக்ஸலன்ட் ஆர்டிஸ்ட். கண்டிப்பாக படம் பார்க்கும் போதும் அந்த கேரக்டரோடையே நீங்கள் ஆயிடுவீங்க. அப்படி இருக்கும்போது அப்போ வந்து கடவுள் என்ன நினச்சிக்க, நீ சினிமா விட்டு போகக்கூடாது, உனக்கு உடனே நான் நேஷ்னல் அவார்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாதுன்னு சொன்ன மாதிரி எனக்கு லிட்ரலாக ஒரு பிரைப் கொடுத்த மாதிரி. இப்போதான் ஐ வாஸ் திங்கிங் ஐ ஜஸ்ட் பிரேக் எவ்ரி திங் நினச்சா